ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான தக்காளி குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி தான். நம்ம காய்கறி இல்லாத டைமில் இந்த குருமா வச்சு அசத்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. தக்காளி குருமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 25லேருந்து 30 போல் சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதோட ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 8லேருந்து 10 போல் முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்து தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இதில் நான் தேங்காய் சேர்த்த போகிறதில்ல. நீங்கள் தேங்காய் சேர்த்துற மாதிரி இருந்தது அப்படின்னா நிலக்கடலை பருப்பை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கிறேன் அரைக்கிறங்காட்டி. இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ அடுத்துதான் நம்ம குருமா வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்துதான் குருமா வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பட்டை ஆல்ரெடி போட்டு நம்ம அரைச்சாச்சு, அதனால சேர்க்கலை. நீங்கள் அப்போ சேர்க்கலைன்னா இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுற வேண்டியதான். சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ ஒரு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்ததாக 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்தை பொறுத்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போடுறேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்துடலாம். கலந்துட்டு இதில் இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/3 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை, இல்லாமையும் பண்ணலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, முந்திரி, வெங்காயம், தக்காளி எல்லாம், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குருமா வந்து எந்த அளவுக்கு வைக்கிறீங்க, சப்பாத்திக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இட்லி தோசைக்கு பார்த்து அளவாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போய் வரணும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா பின்னாடி கூட போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கலாம். வாவ், சூப்பர். இப்போ நல்ல வாசனையோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனால. சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான இட்லி தக்காளி குருமா ரெடி. இப்படி இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம இப்போ குருமா ரெடி. நல்லா சுட சுட தோசை ஊற்றிக்கலாம். இட்லிக்கும் நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசை ஊற்றிருக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு தோசை சுட்டு இந்த குருமாவோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா பஞ்சு மாதிரி தோசை ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா மொறுவலான தோசை, அதோட தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.